சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை கட்ட நியமித்தார். அந்த வெற்றியை விசுவாசத்தினுடைய இன்னொரு டைமென்ஷன். ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசித்தான்னா அவனுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அவனுடைய டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாத மனுஷனுக்கும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கும் அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கிற வித்தியாசம் என்ன? டே டு டே லைஃப்பில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும்? இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, விசுவாசத்தினாலே சூழ்நிலைகளை எப்படி மாற்றுவது என்று பார்த்தோம். சூழ்நிலைகளை எப்படி விசுவாசித்து வார்த்தையை பேசி நம்முடைய நாவின் மூலமாக, வாயின் அறிக்கையின் மூலமாக, வார்த்தைகளை வாயில் சொல்கிறதன் மூலமாக நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எப்படி மாற்றுவதுன்னு பார்த்தோம். இன்னையிலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சில வாரங்களுக்கு இந்த விசுவாசத்தின் மூலமாக விசுவாசிக்கிற மனுஷனுடைய சூழ்நிலை இல்லை, வாழ்நிலை எப்படி மாறும்னு பார்க்க போகிறோம். நமக்கு சூழ்நிலை மாறணுன்றதான் முக்கியமாக தெரியுது. ஆண்டவருக்கு வாழ்நிலையவே மாற்றணும்னு நினைக்கிறார். வாழ்நிலைன்னா என்னன்னு தெரியுதா? நம்முடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கையின் தரம், நம்முடைய அன்றாட வாழ்க்கை இது எப்படி மாறுது, இது எப்படி இருக்கும், உண்மையில் விசுவாசிக்கிற ஆளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். அதில் முக்கியமாக நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரி பல விசுவாசத்தினால் வாழ்ந்த மனிதர்களை நம்ம ஒரு பெரிய பட்டியலை பார்க்குறோம். அவங்க வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேச முடியாது, ஒவ்வொருத்தரையும் எடுத்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, எல்லாரையும் நம்ம பார்க்கவும் முடியாது. முடிஞ்ச அளவு எத்தனை பேரை நம்ம தியானிக்க முடியுமோ தியானிக்க போகிறோம். இன்றைக்கி 4வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் மூன்று விதமான மக்கள் இருக்கிறார் இந்த உலகத்தில். இந்த விசுவாசத்தை பொறுத்தளவில் 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் கடவுளே இல்லைன்ற கூட்டம், நமக்கு தெரியும். அப்படி ஒரு கூட்டமே இருக்குது, பெருங்கூட்டம் இருக்குது. இந்த உலகத்தில் கடவுளே இல்லை, there is no God. அவர்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா நாத்திகர்கள்னு சொல்கிறோம், நாத்திக கூட்டம். அப்படி ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. அடுத்த கூட்டம் இருக்குது, இன்னொரு கூட்டம். அவங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். கடவுள் மேலே இவங்களுக்கு என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு, பக்தி உண்டு. கடவுள் சொல்லும்போது அவர்களுக்கு உடனே சில வழிபாடு முறைகள், மத சடங்குகள், மத சம்பிரதாயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இதில் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. இது ஒரு கூட்டம். இதுக்கு அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்குது, 3வது கூட்டம். இந்த கூட்டம்தான் கடவுள்னு சொல்லும்போது இவங்களுக்கு மத வழிபாடு ஞாபகம் வராது, மத சடங்குகள் ஞாபகம் வராது, மத சம்பிரதாயங்கள் ஞாபகம் வராது.
கடவுள்னு சொன்னோன்னே அவரை ஒரு நபராக பார்த்து அவரோடு உறவு வைத்துக் கொள்வார்கள். வணங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? 3 கூட்டம். இந்த 3 கூட்டத்தில் முதல் கூட்டத்தை விட்டுருவோம். அது நமக்கு தேவையில்லை. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ நம்ம பேச வேண்டிய கூட்டம் 2 கூட்டம். என்னது? ஒன்று, கடவுள்னு சொல்லிட்டா இவங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? மதம் ஞாபகத்துக்கு வருது. இன்னொரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு தான் கடவுள்னு சொன்னோன்னே உறவு ஞாபகத்துக்கு வருது. இந்த மதம்னு ஒரு கூட்டத்துக்கு ஞாபகத்துக்கு வருது பாருங்க. அதுதான் காயினின் சந்ததி. உறவு ஞாபகம் வருது பாருங்க. அதுதான் ஆபேலின் சந்ததி. ஸோ 2க்கு என்ன வித்தியாசம் காமிக்க விரும்புகிறேன். மறுபடி வாசிங்க 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும், the word, very important word, அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாய் கவனம் செலுத்த வேண்டிய வார்த்தை மேன்மையான. காயினும் பலி செலுத்தினான், காயினும் காணிக்கை கொண்டு வந்தான், காயினும் கர்த்தருக்கு தான் கொண்டு வந்தான். ஆனா விசுவாசிக்கிற ஒரு மனிதன் வேற ஒரு தளத்தில் நிற்கிறான். விசுவாசிக்கிற மனிதன் இவன் வெறும் காணிக்கை கொண்டு போகல. இந்த விசுவாசம் கர்த்தரை குறித்த, தேவனை குறித்த ஒரு உன்னத பார்வையை இவனுக்குள்ளே கொடுத்து, நான் யாருக்கு காணிக்க கொண்டு போறனோ, யாருக்கு பலி செலுத்துறனோ, அந்த தேவன் அகில உலகத்திலும் மேன்மையானவர், அகில உலகத்திலும் சிறந்தவர், அகில உலகத்திலும் உயர்ந்தவர், அகில உலகத்திலும் உன்னதமானவர். இதெல்லாம் உள்ள மனதுக்குள்ள விசுவாசிக்கிற மனிதனுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணம் உருவாகிறது. அந்த எண்ணம் உள்ள உருவாகும் போது அது எதுல வெளிப்படுதுன்னா அவனுடைய செயல்ல வெளிப்படுது. கவனிக்கிறீங்களா? மனநிலை, உள்ளே இருக்கிற மனநிலை தன்னுடைய செயல்களிலே வெளிப்படும், அன்றாடம் வெளிப்படும். அதான் பாயிண்ட். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவனை யாராய் பார்க்கிறோம், தேவனை என்னவாக விசுவாசிக்கிறோம், தேவனை யாராக விசுவாசிக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய செயல்களில் கண்டிப்பா வெளிப்படும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறத நிறுத்துங்கள். நம்ம என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம். ஆண்டவரே வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். ஆண்டவர் அங்கேருந்து சொல்கிறாரு, மீதி நாளெல்லாம் விசுவாசம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கணும். பலியை பாதிக்கணும், காணிக்கையை பாதிக்கணும், பாட்டை பாதிக்கணும், சாப்பாட்டை பாதிக்கணும், நம்முடைய பேச்சை பாதிக்கணும், நம்முடைய பார்வையை பாதிக்கணும், நம்முடைய உணர்வுகளை பாதிக்கணும், நம்முடைய எண்ணங்களை பாதிக்கணும். இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமாக உறவுகளை பாதிக்கணும். உறவுகளை பற்றியே நிறைய பேச போகிறேன் வருகிற நாட்களில்.
ஏன்னா உறவு பிரச்சனை தான் என்னவா இருக்கு. சத்தமே வரமாட்டேங்குது. உங்களுக்கு இல்லை, சென்னையில் போன வாரம் போயிருந்தேன்ல, அங்கே விசுவாசம் உறவை பாதிக்கலைன்னா உள்ள என்ன இல்லை? ரியல் ஃபெய்த் இல்லை. சர்ச்சுக்கு நாங்கள் வர்றோமே, மதம். பாட்டு பாடுறோமே, மதம். திருப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றான். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக, நல்லதானே பண்ணியிருக்கான், அவனும் காணிக்கை கொண்டு வந்தானா இல்லையா? நிலத்தின் கனிகளை, ஏன்னா அவன் யாரு? நிலத்தை பயிரிடுகிறவன், விவசாயி. நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவியானவர் எழுதும் பொழுது பிளைனா எழுதியிருக்கிறார், நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். அடுத்த லைன்ல ஆபேலை குறித்து எழுதும் போது என்ன எழுதியிருக்கணும் தெரியுமா? ஆபேலும் மந்தையில் இருக்கிற ஆடுகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். அப்படித்தான் எழுதியிருக்கணும். அப்படிதான் கொண்டு வந்திருக்கணும். அப்படிதான் எழுதியிருக்கணும். ஆபேலும் தன் மந்தையில் இருந்த ஆடுகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். முடிஞ்சது. சொல்லிட்டு ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா ஆபேலை குறித்து எழுதும் பொழுது கர்த்தர் அப்படி எழுதல. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒவ்வொருவரை பற்றியும் கர்த்தர் எழுதி கொண்டே இருக்கிறார். Do you know that? Do you know that? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இன்னார் இந்த தேதியில இந்த இடத்துல வந்து பாட்டு பாடினார். எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. பக்கத்திலே இன்னொருத்தர் பேரை எழுதி, இந்த தேதியில இன்னார் இதே இடத்துல என்னை உண்மையாய் உணர்ந்து உயிர்ப்போடு பாட்டு பாடினார். எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி எழுதப்படணுன்றது கர்த்தர் கையில் இல்லை, எப்படி எழுதப்படணுன்றது நம்ம கையில் இருக்கிறது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எழுதப்படுகிறது. ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான், காயினும் காணிக்கை கொண்டு வந்தான். காயின் கொண்டு வந்தது மத சடங்குக்காக, ஆபேல் கொண்டு வந்தது உறவுக்காக. அவனுக்கு இருந்த உறவு நிமித்தமாக அவன் அந்த உறவு தான் அவரை குறித்த அறிவு அவனுக்கு கொடுத்திருந்தது. ஒருவரோடு நமக்கு உறவு இல்லைன்னா அவரை பற்றி நமக்கு தெரியாது. அவனுக்கு இருந்த விசுவாசம் அறிவையும் உறவையும் அறிவையும் கொடுத்ததுனால இவன் சொன்னான், ஏதோ ஒரு ஆட்டை தூக்கிட்டு வர மாட்டேன்,
ஏதோ ஒரு ஆட்டை கொண்டு வர மாட்டேன். மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடி, 2 ஆட்டை பிடி, தூக்கிட்டு போ. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். தலையீற்றுகளில், தலையீற்றுனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பார்ன். தேடுறான் மந்தையில். முதல்ல பிறந்ததா பிரி, பிரி. என்ன நான் பலியிட போகிறது இந்த உலகத்திலேயே மேன்மையான சிறந்த உன்னதமான தேவனுக்கு நான் பலியிட போகிறேன். இருக்கிறதுலையே ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாம் பிரி. எது முதல்ல பிறந்தது? பிரி, தனியாக பிரி. அந்த முதல்ல பிறந்ததெல்லாம் தூக்கிட்டு வா சொல்லலை. அதை வரிசையாவை, அதை வரிசையாவை வச்சுட்டு அதில் கொழுமையானதா செலக்ட் பண்ணு. இதுதான் விசுவாச வாழ்க்கை. காயினும் காணிக்கைகளை கொண்டு வந்தான். மதம், ரிலிஜியன், ரிலிஜியன் லைஃப் பயங்கர தவறான மோசமான வாழ்வுக்கு நம்மை நடத்திவிடும் என்பதை இந்த காலையில் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதத்தில் இருக்கிறீங்களா, உறவில் இருக்கீங்களா? என்ன சத்தமே வரமாட்டேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மற்ற கடவுளை பற்றி எனக்கு தெரியாது, மற்ற தெய்வங்களை பற்றி எனக்கு தெரியாது, மற்ற காரியங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் ஆராதிக்கிற தேவன் உறவை விரும்புகிற தேவன், மத சடங்க விரும்புகிறவர் அல்ல, மத சடங்க விரும்புகிறவர் அல்ல. ஏதேன் தோட்டத்தில் அத்தனையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டார். தேவையான எல்லாம் அவனுக்கு இருந்தது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு 100 சட்டதிட்டத்தை கொடுக்கல. என்ன செஞ்சார் தெரியுமா? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கீழே இறங்கி வந்து ஆதாமோடு ஏவாளோடு உறவாடினார், உறவு கொண்டார். அந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த தெய்வத்தோடு, அந்த ஆண்டவரோடு, அந்த தேவனோடு உறவு கொள்ளணுன்ற எண்ணம் வரலன்னா யுவர் ஃபெய்த் இஸ் நாட் அட் ஆல் ஃபெய்த். உங்க விசுவாசம் என்னவே இல்லை. ரொம்ப முக்கியமான சத்தியத்தை இன்னைக்கு கர்த்தர் பேச விரும்புகிறார். இந்த தேவன் மதத்தை கொடுக்க வரல, சட்டத்தை கொடுக்க வரல, மத கொள்கைகளை கொடுக்க வரல. மக்களோடு உறவாட விரும்புகிறவர், மக்களோடு வாழ விரும்புகிறவர், மக்களோடு வாசம் பண்ண விரும்புகிறவர். ஆதாமி ஏவாளையும் மேலவான் கூப்பிடல, நான் கீழே வர்றேன், எனக்கு உன்னோடு உறவாடும்படி விரும்புகிறேன். நம்ம அவரை பார்த்து உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சைனா, அதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு, உன்னோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை மகனேன்னு அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, உன்னோடு உறவாட விரும்புகிறார், உன்னோடு பேச விரும்புகிறார், உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார்.
இதுதான் முழு வேதாகமமும். இதுதான் வேதாகமம் முழுவதும். இதுதான் the whole Bible from Genesis to Revelation. From Genesis to Revelation இதுதான். ஒரு பிரதர் உட்கார்றதுக்கு இடம் இருக்குதா? உட்காருங்க, அங்கேயே உட்காருங்க, சும்மா அங்கேயே உட்காருங்க, சும்மா அங்கேயே உட்காருங்க. பிரசங்கம் முடிகிற வரைக்கும் எந்திரிக்காதீங்க, அப்படியே உட்காந்துருங்க. அங்கே இங்கே நடந்தால் நமக்கு இங்கே இந்த இதே போயிடும், இந்த ஃப்ளோ போயிடும். ஓகே, தேவன் மனிதனோடு வாசம் பண்ண விரும்புகிறார், மனிதனோடு உறவாட விரும்புகிறார், மனிதனோடு உலாவ விரும்புகிறார். ஆதாம் ஏவாளும் அதை கெடுத்து விட்டான். ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் விடலை. எப்படியாவது இன்னொரு மனுஷனை எடுக்கிறார், அவரோடு உறவாடுறதுக்கு இன்னொரு மனுஷனை எப்படியோ தெரிந்தெடுக்கிறார். அப்படி ஒருத்தனை பிடிச்சிட்டார், ஏனோக்கு. ஏனோக்கை பற்றி கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்தில் நான் பேசுவேன். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோட என்னன்னா, தேவனுக்கு என்னன்னா, நான் ஒரு மனுஷனோட பேசணும், மனுஷனோட உறவாடணும், மனுஷனோட உலாவணும், மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒருத்தனை பிடிச்சார், நோவா. நோவாவோட பேசினார், நோவாவோட உறவாடினார், நோவாவோட உலாவினார். உறவு. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. மதம் இல்லை, சொல்லுங்க. நான் சொல்றத சொல்லுங்க. மதம் இல்லை, மதம் இல்லை, உறவு. மதம் இல்லை, உறவு. மதம் இல்லை, உறவு. ஏன்னா இந்த தேவன் மத தலைவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் மத தலைவர் அல்ல. My God is not a religious leader. He is God who loves my relationship. He is longing for a relationship. Longing. லாங்கிங்னா தெரியுதுல, அப்படியே ஏங்குறார். உன்னோடு உறவாடும்படி ஏங்குகிறார். இப்படியே நீங்கள் வாசிக்கிட்டே வாங்க, வேதம் முழுதும் வாசிட்டு. அப்புறம் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு கோத்திரத்தை தெரிந்தெடுத்து அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் வாசம் பண்ணும்படி எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு. இப்படியே ஹிஸ்ட்ரி இப்படி தான் போகுது. இந்த வேதத்தினுடைய ஹிஸ்ட்ரி இப்படி தான் போகுது. இந்த பைபிளுடைய ஹிஸ்ட்ரி இப்படி தான் போகுது. பைபிளுடைய ஹிஸ்ட்ரி எப்படி போகுதுன்னா, கடவுள் மனிதனோடு வாசம் பண்ண விரும்புகிறார். தெய்வம் மனிதனோடு உறவாட விரும்புகிறார். தேவன் மனிதனோடு பேச விரும்புகிறார். எந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து சொல்றானோ, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, பிடிச்சிட்டாருன்னு வைங்க, அவனை பிடிச்சிருவார். அவன் ஆவியை பிடிச்சிருவார், அவன் இருதயத்தை பிடிச்சிருவார். நான் சொல்றேன், உலகத்தில் அவனை தலை சிறந்தவனாய் மேல உயர்த்தி காண்பிப்பார், மேல தூக்கி காண்பிப்பார். நான் வாசம் பண்ற இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றத நான் காமிப்பேன், இந்த உலகத்துக்கு காண்பிப்பார். அந்த வாஞ்ச உனக்குள்ள இருக்குதா? அந்த ஏக்கம் உனக்குள்ள வருதா? இல்லை உலகம் 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 உலகத்துக்கு பின்னாலே நான் மறுபடியும் சொல்றேன், ஆறானில் சொன்னதை சொல்றேன். உலகம் உன்னை ஏமாற்றுகிற நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. உலகம் உன்னை ஏமாற்றுகிற நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. உலகத்துக்கு பின்னால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். உலகம் உன்னை ஏமாற்றுகிற நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. ஏமாற்றாத தேவன் உன்னை அழைக்கிறார். ஏமாற்றாத ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவர் பக்கம் உன்னுடைய கண்ணை திருப்பு. அதுக்காக உன் வேலையெல்லாம் விட்டுட்டு வா அப்படி நான் சொல்லலை. உன் கவனம், உன் கண்ணு, உன்னுடைய எண்ணம் எல்லாம் கர்த்தர் மேலே இருக்கட்டும். அனுதினமும் அவரோடு உறவாட, அனுதினமும் அவரோடு பேச, அனுதினமும் அவரோடு நேரத்தை செலவழிக்க உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் வாசம் பண்ண, நான் வாசம் பண்ண. வாசிப்போம் வாசிப்போம் யாத்ராமத்தின் புஸ்தகம், சீக்கிரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 25 தானே? யாத்ராகமம்
25:8. அவர்கள் அவர்கள் யாரு யார் நடுவில்? முறுமுறுக்கிறவன், பழி சொல்றவன், பாவம் செய்கிறவன், சத்ருவா இருக்கிறவன், அவருக்கு விரோதமா இருக்கிறவன், அக்கிரமக்காரன். ஆனாலும் அவருடைய உள்ளம் யார் நடுவில் வாசம் பண்ண விரும்புதான்? அவர்கள் நடுவிலே. அதுக்குன்னே நீ ஒரு ஸ்தலத்தை என்ன செய், ஆயத்தம் பண்ணு. நான் வந்து வாசம் பண்ற இடம். இப்ப நான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், நான் அதுக்குள்ள இருக்கிறேன். நான் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மாட்சிமை நிறைந்தவர்ன்றத இந்த மனுஷனுக்கு காண்பிக்கணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் வாசம் பண்ற இடத்த சும்மா 2-4 குச்சியை வச்சு 4 கிடுக போட்டு மறைக்காத. நான் வாசம் பண்ற இடம் நான் எப்படிப்பட்ட ஆளுன்றது அவனுக்கு தெரியணும்னா, நான் வாசம் பண்ற இடம் எப்படிப்பட்டதுன்றத அவன் பார்க்கணும். கவனிங்க. அதனால ஃபுல்லா எதுல தான் நீ செய்யணும்? ரத்தினங்கள். நீங்க அதை வாஸ்து பாருங்க. கம்ப்ளீட்டா பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இந்திரநீலம். பட் ஐ வாண்ட் டு live among the people. ஏனென்றால் இந்த தேவன் உறவின் தேவனாயிருக்கிறார். Our God is a God of relationship. எங்கேயோ கடவுள்னாலே தமிழ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? கடவுள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர். அதனால தான் எல்லாம் கடந்து ரொம்ப உயரமா போயிட்டாங்க. ஏன்னா அவர் தான் எப்படிப்பட்டவர்? கடந்து நிற்கிறவர். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற தேவன் தான் கடந்து நிற்கிறவர் அல்ல. எல்லாவற்றையும், பரலோகத்தை, மாட்சிமையை, பரலோக அந்த மகிமையை, அந்த தூதர்களின் ஆராதனையை, அந்த போற்றுதலை, அந்த பாடலை, அதெல்லாத்தையும் கடந்து கீழே வந்தவர். நீங்க கைதட்டுறது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா கைதட்டுறது பின்னால டிஸ்டர்பா இருக்கா? இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 5 தடவை தட்டுறத ஒரு 3 குறைச்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்முடைய தேவன் உறவின் தேவன். உறவு கொள்ள விரும்புகிறார். மதத்தில் இருக்காதீங்க பிரதர். இன்னைக்கு இதை சொல்றதுக்குனே நான் வந்தேன். மறுபடி சொல்றேன், கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியே வந்துருங்க. கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியே வந்துருங்க. கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியே வந்துருங்க. மதம் உங்கள் மனதை ஒன்றுமில்லாம ஆக்கிடும். இந்த தேவன் உறவை விரும்புகிறவர். இந்த தேவன் உறவுக்காக ஏங்குகிறவர். வாசம் பண்ண, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு ஸ்தலத்தை. சரி, எனக்கு நேரம் இல்லை, கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இதான் ஆசரிப்பு கூடாரம். இதுதான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். இது வனாந்திரம் முழுவதும் இந்த ஆசரிப்பு கூடாரம் போய்கிட்டே இருந்துச்சு. வனாந்திரத்தில் அவங்க நடக்கும் போதெல்லாம் ஆசரிப்பு கூடாரம் போகுதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் போறார். ஏன்னா அவர் மனிதர்களுக்குள்ள அன்னைக்கு வாசம் பண்ண முடியல.
மனிதர்கள் எல்லாரும் பாவிகள். இந்த பாவிகளுக்காக கிறிஸ்து இன்னும் என்ன செய்யல? பலி ஆகல. அதனால மனிதர்களுக்குள்ள வாழ முடியாது. ஆனாலும் மனிதர்கள் நடுவுல, மனிதர்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் சொன்னார், மனிதர்களுடைய ஸ்மெல்னாலே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆண்டவருக்கு அவ்வளவு ஆசையாம். அதனால எப்படியாவது அவங்க பக்கத்தில் இருந்துக்கிறேன்ப்பா, எப்படியாவது அவங்களுக்கு உள்ள என்னால் போக முடியாது, ஆனால் அவங்க பக்கத்துலையாவது நான் இருந்துக்கிறேன், அவங்க பக்கத்தில் இருக்கிறேன். ஆகவே தான் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தன்னை வைத்து கொண்டார். வனாந்தரத்தில் முடிஞ்சு கானானுக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே போய் ஆசரிப்பு கூடாரத்தின் நாட்கள் முடிஞ்சு இப்போ என்ன வருது? தேவாலயத்தின் நாட்கள். தேவாலயத்திலையும் கர்த்தர் சொன்னார் அதே பேட்டர்ன், அதே மாதிரி மகாபரிசுத்த ஸ்தலம், அதே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கப்பட்டி, அந்த உடன்படிக்கப்பட்டிக்குள்ள எனக்கு என்னன்னா, நான் பரலோகத்தில் இருக்கிறத விட இந்த பூலோகத்தில் வந்து இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறத நான் விரும்புகிறேன். Our God is a God of relationship. நம்முடைய தேவன் உறவின் தேவன். நம்முடைய தேவன் உறவுகளை விரும்புகிற தேவன். உங்களோடு உறவு வைக்கும்படி விரும்புகிறார், உங்களோடு உறவாடும்படி விரும்புகிறார், உங்களோடு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார், தன் பாசத்தை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார், தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். இப்போ அவரை பார்த்து நம்ம உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வது இதயத்தின். உங்களுக்கு தெரியுமா, அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து இருந்தாரு, ஆனாலும் திருப்தி இல்லை. தேவாலயத்தில் வந்து இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை. அவருக்கு இன்னும் நெருங்கணும், இன்னும் மனிதனோடு நெருங்கணும், இன்னும் மனுஷனுக்குள்ள போகணும், இன்னும் மனுஷனுக்கு பக்கத்தில் போகணும். அதான் ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு திட்டம் போட்டு அவரே மனுஷனை போல ஆகி மனுஷனாக இந்த உலகத்தில் இயேசு என்கிற பேரில் வந்தார். மனுஷனுடைய கையை பிடிச்சார், மனுஷனுடைய தோளில் தூக்கி போட்டார், மனிதர்கள் அவர் தோளில் கை போட்டாங்க, அவர் பக்கத்தில் வந்தார், அவருக்கு மீனை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், அவர்களோடு இருந்தார், அவர்கள் பாடுகளை எல்லாம் பார்த்தார், அவருடைய உபத்திரவங்களை இவரும் சகித்தார், அவங்க என்ன பாதையில் போறாங்கன்றதை இவர் பார்த்தார். மனிதனோடு மனிதனாக, மனுஷனோடு மனிதனாக, மனிதனோடு இன்னொரு மனிதனாக இயேசு என்கிற பேரில் வந்தார். அதுவும் அவருக்கு திருப்தி இல்லை. அதுவும் அவருக்கு திருப்தி இல்லை. He was not satisfied. He was not satisfied. And our God is a God of relationship. நம்முடைய தேவன் உறவுகளின் தேவன், உறவை விரும்புகிற தேவன். அதுக்கப்புறம் அவருடைய ரியல் டார்கெட் என்னன்னா, மனுஷனுக்கு உள்ளே போய் அவன் ஆவிக்குள்ளேயே, அவன் ஆவியோடு நானும் ஒரு ஆவியாக கலந்தரணுன்றதான் டார்கெட். அதுதான் டார்கெட், அதுதான் டார்கெட். இப்போ அந்த டார்கெட் நிறைவேறணும்னா இந்த ஆவி பாவி பயலா இருக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த ஆவி என்ன பயலா இருக்கான்? ஆவி பாவி பயலா இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமுள்ள தேவன் உள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் 24 hours அவர் காதுல விழுந்துகிட்டே இருக்கிறது என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர் பரிசுத்தரே. இதுதான் அவர் இந்த பாவியா இருக்கிற ஆவிக்குள்ள வந்து தங்க முடியாது. இந்த பாவியா இருக்கிற ஆவிய பிடுங்கணும், வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கணும்னா சாதாரணமாக எடுக்க முடியாது. அவர் கல்வாரி சிலுவையில் தன் உயிரை கொடுக்கணும், தன் ஆவியை விடணும். அவர் சொன்னார், என் பிள்ளைக்குள்ளே நான் போய் உட்கார்றதுக்காக, வாழ்கிறதுக்காக நான் உயிரை கொடுக்கணும், என் ஆவியை கொடுக்கணுன்னாலும் நான் அதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு அந்த சிலுவையில் இந்த கட்டடத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்காக, இந்த கட்டடத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக, ஆணுக்காக, பெண்ணுக்காக, பெரியவர்களுக்காக, சிறியவர்களுக்காக, அத்தனை பேருக்காக இயேசு கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அன்பு, உறவு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் மதத்தை கொடுத்தார்னு சொல்லலை, இவ்வளவாய் உலகத்தில் சட்ட திட்டங்களை கொடுத்தார்னு சொல்லலை, இவ்வளவாய் உலகத்தில் மத கொள்கைகளை கொடுத்தார்னு சொல்லலை, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் நம்முடைய தேவன் உறவுகளின் தேவன், உறவாட விரும்புகிற தேவன். உறவாடுறீங்களா? அவரோட உறவாடுறீங்களா? எவ்வளவு நேரம் அவரோட உறவாடுறீங்க, அவரோட பேசுறீங்க? அந்த உறவுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்குறீங்க நீங்க? ஒண்ணுமில்லாத உறவுக்கெல்லாம் நேரத்தை கொடுத்து, ஏமாத்துற உறவுக்கெல்லாம் நேரத்தை கொடுத்து, உங்களை வந்து பழிச்சு பேசுகிற உறவுக்கெல்லாம் நேரத்தை கொடுத்து, அதுக்கெல்லாம் நேரத்தை கொடுக்குறீங்களே, உங்களை தன் உயிரினும் மேலாக நேசிக்கிற அந்த உறவுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? அவரோடு உறவாடுறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? உறவாடாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டவரோடு உறவாடாமல், தனிப்பட்ட விதத்தில் உறவாடாமல், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா மதத்தில் இருக்கிறீங்க. கிறிஸ்தவ மதம் உங்களை ஏமாத்திடும். கிறிஸ்தவ மதம் உங்களை கட்டாயம் ஏமாற்றும். மறுபடி சொல்கிறேன், ஊழியக்காரன் நின்று சொல்கிறேன், கிறிஸ்தவ மதம் உங்களை ஏமாற்றிடும். அது ஏமாத்திடுச்சு, அதுக்கப்புறம் உங்களால் அதிலிருந்து என்ன செய்ய முடியாது? எந்திரிக்க முடியாது. கிருபா அங்கேயே உட்காரணும், இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாது. கிறிஸ்தவ மதம் உங்களை ஏமாற்றிடும். கிறிஸ்து உங்களை ஏமாற்றவே மாட்டார். கிறிஸ்து உங்களை ஏமாற்றவே மாட்டார். நீங்கள் அவரோடு உறவாடாமல் சர்ச்சுக்கு வந்தேங்க, பாட்டு பாடுங்க, காணிக்க கொடுத்தேங்க, வீட்டுக்கு போனேங்க, சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா மதம். மதமா உறவா? நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நீங்கள் எதில் இருக்கிறீங்கன்னு உங்களை கேட்டுக்கோங்க. இயேசு ஜீவனை கொடுத்தார், பாவத்தை எடுத்தார். பாவியா இருந்த ஆவியை எடுத்துட்டு நீதியின் ஆவியை உள்ள வச்சார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இப்ப புதுசானோன்னு நீங்க சந்தோஷப்பட்டீங்களோ இல்லையோ, நீங்க குதூகலம் பட்டீங்களோ இல்லையோ, நீங்க களி கூர்ந்தீங்களோ இல்லையோ, பரலோகத்தின் தேவன் களி கூர்ந்தார். எந்திரிச்சு குதின்னு குதிச்சார்.
அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகுதான்? சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டான்னா ஆண்டவர் குதியா குதிக்கிறார். அப்பாடா, நான் உள்ள போய் வாசம் பண்றதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிட்டான், நான் உள்ள போய் ஆளுகை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிட்டான், இன்னொரு ஆள் மதத்தில் சேர்ந்துட்டான், இல்லை நான் உறவாடுறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிட்டான், நான் உறவு கொள்றதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிட்டான், என் அன்பை கொட்டுறதுக்கு, என் அன்பை பொழியறதுக்கு, என் அன்பை காட்டுறதுக்கு, எனக்கு கொஞ்சம் அன்பை கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிட்டான். அதுக்கு தான் உன்னை தேடுகிறார். இதுதான் விசுவாசத்தினால் உண்டாகிற அனுதின வாழ்க்கை. இந்த மாற்றம் நமக்குள்ள ஏற்பட்டாதான் மலையை பார்த்து பேச முடியும். சும்மா போய் நின்றுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு வீட்டில் போய் நின்றுக்கிட்டு இயேசு நாமத்தில் மலையே போ, 4 மலை சேர்ந்து வந்து உக்காந்துக்கிறோம். I want to be plain. தெளிவா சொல்ல விரும்புகிறேன். மலை போகாது. இது வெறும் வாயில் அல்ல, உறவில் ஆரம்பிக்கிறது. காயினின் வழி மதம், ஆபேலின் வழி உறவு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் ஆவியை நான் சரிப்படுத்திட்டேன், இப்போ என்னுடைய டார்கெட், என்னுடைய உண்மையான விருப்பம், ஏக்கம் என்ன தெரியுமா? வாசிங்க, கொலோசையர் 1 25 வாசிங்க பார்ப்போம். ஆதி காலங்களுக்கும் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எத்தனாவது பக்கம்? 270. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. வாசிங்க பார்ப்போம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவா, ஏதோ ஒன்று எப்படி இருந்திருக்குது? மறைவா இருந்திருக்குது. ஆதி காலத்திலேருந்து மறைவா இருந்திருக்கு, தலைமுறை தலைமுறையா மறைவா இருந்திருக்குது. ஆபிரகாமுக்கு மறைவா இருந்திருக்கு, ஈசாக்குக்கு மறைவா இருந்திருக்குது, யாக்கோபுக்கு மறைவா இருந்திருக்குது, யோசேப்புக்கு மறைவா இருந்திருக்குது, எலியாவுக்கு மறைவா இருந்திருக்குது, எலிசாவுக்கு, எல்லாருக்கும் மறைவா இருந்ததாம். மறைவா இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த ரகசியம் வேணும்? எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மறைவா இருந்த ரகசியம் உங்களுக்கு வேணுமா? ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற விரும்புறீங்களா? உண்மையில வேணுமா? கவனிங்க. ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு மதுரையில் உட்கார்ந்திருக்கிற விக்டரி ஆராதனை மையத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு, யாருக்கு? முதல்ல எனக்கு, அப்புறம் வர உங்களுக்கு. இது இப்போதைக்கு இது யாரை பற்றி சொல்லுது? பவுல் தன்னை சொல்றாரு. தன்னை சொல்றாரு. இப்போ பவுல் மாதிரி யார் நிற்கிறது? நான் நிற்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட, என்னங்க சத்தமா சொல்லுங்க. அப்ப நான் யார்?
இந்த வசனத்தின்படி சொல்லுங்க. என்ன பாஸ்டர் டீச்சர்னுக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் தெரியுமே. உத்தியோகஸ்தர் என்னங்க? எனக்கு ஒரு பெரிய உத்தியோகங்க. உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா தைரியமாக வாங்க. ஊழியத்துக்காங்க. ஊழியம் பெரிய உத்தியோகம், உலகத்திலேயே பெரிய உத்தியோகம். ஆமேன். பெரிய உத்தியோகம். நான் ஊழியக்காரர் மீட்டிங்லலாம் சொல்லுவேன். ஏன்னா ஊழியக்காரர்களுக்கே தங்களை பற்றியே ஒரு சரியான பார்வை கிடையாது. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஏதோ ஊழியத்துக்கு வந்துட்டால் பாவம்னு நினைக்கிறாங்க. ஊழியத்துக்காக போகிற ஐயோ பாவம். என்னை பார்த்தா ஐயோ பாவம் மாதிரியா தெரியுது? ஊழியக்காரர்கள் ஐயோ பாவம் கிடையாது. நான் சொல்லுவேன், ஊழியக்காரர் மீட்டிங்கில் போகிற இடத்துலாம் சொல்லுவேன், முதலமைச்சரை காட்டிலும் பிரதமரை காட்டிலும் ஜனாதிபதியை காட்டிலும் ஊழியர்கிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம முதலமைச்சர் இது வரைக்கும் எத்தனை பிசாசு துரத்திருப்பார்? துரத்தலைன்றதை விட துரத்த முடியாது. ஆனால் ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் போய் நின்னா பிசாசு நடு. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சார்னா அதை சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சார்னா முழு நேர ஊழியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் ஊழியம் செய்யணும், அது வேறு. வர்றேன், இன்னைக்கு கம்யூனியன் வேறு இருக்குது. எனக்கு என்ன செய்யணும் நேரம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த வாரத்துலேருந்து இந்த கிளாக்கை கழட்டி வேறாமல் வச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா அது என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அது என் கண்ணு முன்னால் நின்று உத்தியோகம். பவுல் எப்படி பேசுகிறார்? தேவன் எனக்கு என்ன அழிச்சிருக்கிறாரு? உத்தியோகம் அழிச்சிருக்கிறார். எதுக்கு இந்த உத்தியோகம் தெரியுமா? அந்த ஆதி காலத்திலிருந்து தலைமுறை தலைமுறையாய் மறைஞ்சு கிடந்த அந்த ரகசியத்தை பூரணமாக வெளிப்படுத்துறதுக்கு இந்த உத்தியோகம். சரி, இந்த உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று வெளிப்படுத்த சித்தர். இப்போதான் ரகசியத்தை சொல்றாரு. இப்போதான் ரகசியம். எத்தனை பேருக்கு வேணும் ரகசியம்? ரகசியம் ஆதி காலத்திலிருந்து மறைந்து கிடந்த ரகசியம், தலைமுறை தலைமுறைக்கு மறைந்து கிடந்த ரகசியம், அநேகரால் பார்க்க முடியாத ரகசியத்தை கர்த்தர் இப்ப வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார். அது என்ன ரகசியம் அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ கிறிஸ்துவினுடைய அந்த டார்கெட் என்னன்னா, உனக்குள்ள நான் வரணும், உனக்குள்ள நான் உறவாடணும், நீயும் நானும் ஒன்னா மாறணும். நீ பேசுனா யார் பேசுற மாதிரி இருக்கணும்? கிறிஸ்து பேசுற மாதிரி. நீங்க பார்த்தா கிறிஸ்து பார்க்குற மாதிரி, நீங்க ஒரு ஆளை தொட்டா கிறிஸ்து தொடுற மாதிரி, நீங்கள் நடந்தால் கிறிஸ்து நடந்த மாதிரி. ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னப்பா அண்ணே உங்கள் நடைய ராஜ நடையாக இருக்குதுண்ணே. என் மனைவி இருந்தாப்பா, உங்கள் நடை ராஜ நடையாக இருக்குது. நான் அப்படியெல்லாம் நடக்கணும்னு நடக்கலை, அவங்க பார்வைக்கு அப்படி இருந்திருக்குது. அது ஒருவேளை ராஜ நடையாக இருந்திருந்தா கூட அது உண்மை. ஏன்னா எனக்குள் இருக்கிறவ
ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஸோ என் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் எங்க ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்து நின்றுக்கிறார் பாருங்க. அவருடைய முழுமையான உள்ளான ஒரே விருப்பம், நான் மனுஷனுக்குள்ள வந்து நிரந்தரமா தங்கணும், நிரந்தரமா உறவாடணும், நிரந்தரமா உறவு கொள்ளணும். இப்ப கேள்வி, இந்த தேவனோட நீங்க எவ்வளவு நேரம் உறவாடுறீங்க? இப்போ ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்ததுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய விசுவாசம் தேவனை அறிகிற அறிவை அவனுக்கு கொடுத்தது. அந்த அறிவு அவன் காணிக்கை செலுத்துகிற விதத்தையே பாதித்தது. என் கர்த்தருக்கு கொடுத்தா எப்படி தான் கொடுப்பேன்? காணிக்க மட்டும் இல்லை, என் நேரத்தை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பேன், என் தாளந்தை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பேன், என் வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் என் தேவனுக்காக நான் கொடுப்பேன். கொடுக்குற அத்தனை நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்தது பெஸ்ட்டாக கொடுத்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே எனக்காக ஒப்பு கொடுத்தவர். He gave me his best. ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறபடியினால், என் மேல அன்பு செலுத்துகிறபடியினால் அவருடைய பெஸ்டை எனக்கு கொடுத்தார். இப்போ நான் என் பெஸ்ட் அவர் கொடுக்கிறேன். ஏதோ போற போக்கில் ஆளுக்கு 10 காசு எடுத்துட்டு போ, இன்னைக்கு காணிக்க ஞாயிற்றுக்கிழமை ஓடு, காணிக்க போட்டு ஓடியா. மதம் இந்த ஆட்டிடியூடு சொல்றேன். என் கையில 10 காசு தான் இருக்குது ஆண்டவரே, ஆனா இந்த 10 காசு உமக்கு தெரியும். காசை நான் சொல்லல, காசை சொல்லல, attitude. I am talking about your attitude. உன்னுடைய மனநிலை, உன்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? உன்னுடைய மனநிலை உள்ள மாறுச்சுன்னா கட்டாயம் வெளியே மாறும். இந்த தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்ய ஆகணும். என் ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் இந்த உலகத்தில் செஞ்சுதான் ஆகணும். நான் வாழுகிற நாட்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மதம் இல்லை, உறவு. நீங்க ஒரு சபைக்கு போறீங்கன்னா அந்த சபை உங்களை உறவுக்கு நேராக நடத்தணும். நடத்தினாதான் அது சபை. அப்படி நடத்தலைன்னா அந்த சபைக்கு போறது வேஸ்ட். வெறும் மத சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது அநேக சபைகளில், ஏன் ஆவிக்குரிய சபைகளிலேயே வெறும் மத சடங்காய் மாறிவிட்டது. ஆன்மீக சொற்பொழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்கள் அங்கே தாங்க போவோம். தாத்தா காலத்திலிருந்து அங்கே போங்க, இப்போ போகாதீங்க. இது தாத்தா காலம் அல்ல, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் என்ன பலரும் யூடியூப்பில் இதை கேட்கறதுனால சொல்கிறேன், பல ஊர்களில் கேட்கறதுனால சொல்கிறேன், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி சொல்கிறேன். உங்களை உறவுக்கு நேராக நடத்துகிற சபைகளுக்குள் நீங்கள் போனீங்கன்னா தப்பிச்சிங்க. தேவனோடு உள்ள உறவுக்கு நேராக நீங்கள் நடத்தப்பட வேண்டும். தேவனோடு உறவாடுகிற அனுபவத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்படணும். வந்து உட்கார்ந்த கர்த்தர் உங்களோட பேசணும். ஆவியானவர் உங்களோடு இடைப்படணும். என்னோட இன்னைக்கு ஆண்டவர் பேசினார் என்கிற உணர்வோடு நீங்கள் போனீங்கன்னா உறவுக்கு நேராக நீங்கள் நடத்தப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஞாயிற்றுக்கிழமை அனுபவமாக மட்டும் இருக்கக்கூடாது பிரதர் சிஸ்டர், அன்றாட வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும். நேரம் முடிஞ்சிருச்சு, நான் முடிக்க விரும்புகிறேன். காயின் மதத்தில் இருந்ததுனால, அவனுக்கு கடவுள் மதமாக தெரிஞ்சதுனால
பாருங்க, அவன் உண்மையிலேயே உறவில் இருந்திருந்தான்னா அவன் என்ன செஞ்சுருப்பான்? உறவில் இருந்திருந்தான்னா பெஸ்ட்டாக கொடுத்துருப்பான். பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஒருவேளை தெரியாமல் ஏதோ கைக்கு கிடைச்சதை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்ததை கொடுத்தான். அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலைனாலும் உறவுக்குள்ளே இருந்திருந்தானா என்ன செஞ்சுருக்கணும்? என்ன செஞ்சுருப்பான்னா, நான் கொண்டு வந்ததில் ஏதோ தப்பு இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் என்ன பண்ணணும்? சரியானதை கொண்டு வரேன் ஆண்டவரே, ஃபர்கிவ் மீ லார்ட், என்னை மன்னி ஆண்டவரே. உறவில் இருக்கிறவர்கள் அந்த ஆட்டிடியூட், அந்த முடிவுக்கு வருவாங்க. மதத்தில் இருக்கிறவன் தன்னை அங்கீகரிக்கலைன்றது முக்கியம் இல்லை. இப்போ என்னை அங்கீகரிக்கலையே, எப்படி அவனை அங்கீகரிக்கலாம்? தன்னையை பார்க்கறத விட்டுட்டு யாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? உங்களை சொல்லலை, காயினை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, உறவு இல்லாதனால இவனுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே போயிட்டான் தெரியுமா? கர்த்தர் மேலேயே எரிச்சல். காணிக்க கொண்டு வந்தவன் தான் இவனும், கிறிஸ்தவன் தான் இவனும், சர்ச்சுக்கு வந்தவன் தான். ஆனால் ஆண்டவர் மேலே என்ன வந்துருச்சு? எங்கேயாவது ஒரு மூலையில், ஏதாவது ஒரு ஓரத்தில் கர்த்தர் மேலே ஏதாவது எரிச்சல் இருந்தால் மதத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கம் அவுட் ஆஃப் இட், கம் அவுட் ஆஃப் இட். இன்னைக்கு வெளியே வந்துருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் விசுவாச வாழ்க்கை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் உம்மோடு உறவாடுகிற வாழ்க்கையாக மாறும். நீர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு மகிமையானவர் என்பதை உணர்ந்து 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 என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மேன்மையானதை கொடுக்க போகிறேன். I'm not only talking about money. பணத்தை பற்றி மாத்திரம் பேசலை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் மேன்மையானது அவருக்குரியது, அவருக்குரியது. அந்த விசுவாசமும் விசுவாசத்தினால் உண்டான அந்த அறிவும் தான், அறிவினால் உண்டான அந்த உறவும் தான் நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். உங்களை பற்றி எழுதுவாரா? இன்னார் இவர்களை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். எழுமி நிற்போம், கண்களை மூடுவோம்.